தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஒரு ஹெட்செட்டை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடச்சிது. ஸோ நான் ரிவ்யூ பண்ணலான்ற ஒரு கான்செப்டில் தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா Realme Buds 2 ஃபீல் த ரியல் பேஸ். ஓகேங்களா? ஸோ உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி நான் செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கணுன்றதுக்காக தான் நான் மெயினாக காமிக்கிறேன். ஸோ இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். Realme Buds 2. ஸோ உங்களுக்கு வந்து இதோட மாடல் நம்ம பார்த்தீங்கன்னா RMA 155. ஸ்பீக்கரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.12 cm. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி உள்ளே இருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3mW அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு தான் வாங்கினேன். அதாவது 599க்கு வாங்கினேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் நினச்சிங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது. இமெயில் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வெப்சைட் மூலியமாகவும் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா 12 நம்மளுக்கு கால் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் பேசுவாங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இதில் வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். ஸோ உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து கிளைம் பண்ணிவிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படின்னு எனக்கு நான் தெரியல. பட் ஆனால் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இதுவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 நம்பர் போகும். ஸோ காண்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பர்ச்சேசிங் டேட்டு எல்லாமே அவங்க கேட்பாங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 mm பேஸ் பூஸ்டர் டிரைவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்செட்டில் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்செட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு தான் மேக்னெட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வர ஹெட்செட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ட்யூனிங் கேபிள்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஹெட்செட்லேயும் வர்றது தான். பட் ஆனால் இவங்க ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் ஆர்கனைசர். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்செட் வந்து நீங்கள் சுருட்டி வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பையில் வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இது உள்ள என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன காதுக்கு பெரிய காதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஸு பெரிய பட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீடிங் புக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்காக தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 6 months சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டேமேஜ்னால் நீங்களாக ஒயரை பிச்சிருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிளைம் பண்ணுவாங்கன்னு அவங்க தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை பிக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளைடடாக இருக்கிறதோ இல்லை குழந்தைங்க கிட்ட கொடுத்து அவங்க வந்து ரெண்டாக பிரிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் பக்கத்தில் எதுவும் வைக்க வேணாம், அப்படி அந்த மாதிரி எதுவும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வைக்கும் போது அந்த சுருட்டி வைக்கிறது, மடைக்கு வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க வேணாம்னு சொல்லி அவங்க தரப்புலேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம ஹெட்செட்டை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை வந்து கிளிப் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த இது வந்து நீங்கள் வந்து கிளிப் பண்ணி அழகாக வச்சுக்கலாம் சுத்தம் போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் இன்னொரு ஹைலைட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது இந்த ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டிச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபியூச்சரோடு கொடுத்துருக்காங்க. நார்மல் ஹெட்செட்டில் இது மாதிரி கொடுக்காது ஒரு பெரிய விஷயம் தான் இது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்செட்டோட அந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் எந்த குறையும் சொல்லவே முடியாது. 600 ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அப்பு டவுனு, கால் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். மைக்கு, வால்யூம் கண்ட்ரோல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. இவங்க தரப்பில் அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ஒயரை வந்து பாதுகாக்கிறதுக்கு 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மேலே நூல் சுற்றிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நூல்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து இந்த மாதிரி வர்ற ஒயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு வீணாகாது. இந்த முனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சில ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரியில் கொடுத்துருப்பாங்க. சில ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 டிகிரி அந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி வந்து இப்படி இருக்கும்.
ஸோ இப்படி இருக்கும் ஹெட்செட் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும். ஏன்னா ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குவாலிட்டி குறை சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ சவுண்ட் குவாலிட்டி என்னன்னு டீட்டெயில் நான் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட பேஸ் சவுண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பேஸ் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. போட்டுக்கு அடுத்தது நீங்கள் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஹெட்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபியூச்சர் கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மெயினாக நான் எதிர்பார்த்தது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காதுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸு ஆவரேஜான வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் எல்லாமே ஓகேனா கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டை வாங்கலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்த வரைக்கும் பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா சாங்ஸுமே கேட்டு பார்த்தேன், வீடியோ சாங்ஸு, ஆடியோ குவாலிட்டி, மூவிஸு, 4K மூவிஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட் ஆகுது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி என்னோட OnePlus மொபைல் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து அடாப்டர் மூலிமா கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்போவும் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. பப்ஜிலாம் ப்ளே பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஆள் வரான்றது அந்த அக்யூரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடிஞ்சுது. ஸோ அது வரைக்கும் இந்த ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர். இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். இதில் நான் மைனஸ் பாயிண்ட்டாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் பார்க்குறேன். இந்த ஹெட்செட் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, காது வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. எப்படின்னா வெளியில் எதுவுமே கேட்காது, அது நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஹெட்செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறதும் லைட்டாக கேட்கும். ஏன்னா அதுதான் உண்மையுமே சேஃப்டி. இப்போ இதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாகவே காதை வந்து அடைச்சிடுது. இதை வந்து ஒரு மாதிரி கிரிப்பாக காதை வந்து சுத்தமாக காற்றே போகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காதில் பெயின் வர்ற மாதிரி இருக்கலாம். அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை உணர்ந்தேன். காதில் ஹெட்செட் வச்சதும் சுத்தமாக எதுவுமே கேட்கல. அதை வந்து சுற்றி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைதியாகிடுச்சு. பட் ஆனால் அதுவும் நல்லது தான். பட் இருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறது லைட்டாவது கேட்கணும். இது வந்து ஒரு மாதிரி தண்ணிக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே, எனக்கு வந்து பரவாயில்ல நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட்டை வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவரிவன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.